இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே பிறருக்காக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆயர்கள் பல நிலைகளில் இருக்கின்றார்கள். ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர்களும் ஆயர்கள், பெற்றோர்கள், அரசியல் கட்சியில் பல ஆயர்கள் இருக்கின்றார்கள், மதம் சார்பாக பல ஆயர்கள் இருக்கின்றார்கள். அதாவது பிறரை வழிநடத்துகின்றவர்கள் ஆயர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆயர்கள் எத்தனை பேர் பிறருடைய நல்வாழ்வுக்காக இருக்கின்றார்கள், எத்தனை பேர் தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய வாழ்வை கட்டமைப்பதற்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நல்ல ஆயர்கள் தங்களுடைய ஆடுகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரையும், அதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அல்லது வெளியிருந்து ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல ஆயர்கள். ஆனால் ஓநாய்கள் போன்ற ஆயர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வயித்தை, தங்களுடைய தங்களுக்கு தேவையானவற்றை நிரப்புவதற்காகவும், தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகவும், தாங்கள் எப்பொழுதும் மேலே இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆட்சி செய்து கொண்டு பேரும் புகழோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய ஆடுகள், அதாவது மற்ற தங்களுடைய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் குரல் கொடுக்க மாட்டார்கள். ஒளிந்து நின்று வேடிக்கை தான் பார்ப்பார்கள், அல்லது தப்பி ஓடுவார்கள். காரணம், இவர்கள் தங்களை ஆயர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் ஆயர்பணியை செய்வதில்லை. ஆக ஆயர்பணி என்றால் என்ன? ஆயர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயன் என்றால் வழிநடத்துகின்றவர். ஆக உண்மையாக வழிநடத்துகின்ற நபர்கள் தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்போ எடுத்துக்கொண்டால் குடும்பத்திலே தாய் தந்தையர் இவர்கள் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகளை பெற்றுவிட்டு அப்படியே புறம் தள்ளிவிட்டு ஓடிப்போகின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் படித்த மாணவர்களுக்காக மட்டும் நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. படிக்காத மாணவர்களையும் படிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும். அதைப்போன்று மதம் சார்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகளை, அது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய அந்த ஹோலி புக், புனித புத்தகங்கள் என்ன சொல்லுகிறதோ அவற்றை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த புனித புத்தகத்தில் இருக்கிற நல்ல செயல்களை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எத்தனை பேர் அப்படி கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அதாவது வெறுப்பை கற்றுக் கொடுக்கின்றார்கள், ஆனால் நேசிக்க பலர் கற்றுக் கொடுப்பதில்லை. இதுதான் இன்றைய சூழல். ஆக எந்த ஒரு புனித நூலும் அன்பை விதைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் கற்றுக் கொடுக்கிறது. அதை உள்வாங்கி அவற்றை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதைத்தான் விவிலியத்திலே ஆண்டவர் சொல்வார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் செய்வதை செய்யாதீர்கள், சொல்வதை செய்யுங்கள். ஏனென்றால் சொல்லுகின்றது என்பது அவர்கள் அது விவிலியமாக இருக்கலாம், அல்லது மற்ற மதத்தினுடைய புத்தகங்களாக இருக்கலாம். அவைகளிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வது என்பது அவர்களுக்கு பிடித்தமானதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி உங்களுடைய வாழ்வை இழந்து விடாதீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆயன் பிறருக்காக தன்னை கொடுப்பவன், தன்னை தியாகம் செய்பவன். அந்த ஒரு வாழ்வுக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்ம இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.